முருகன் அருளோட உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா? கோவை பக்கத்தில் அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவனுடைய வாழ்க்கை சாமானியமாக இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு கல்லீரலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. மருத்துவர்கள் ஆய்வு செய்து இது நீண்ட கால சிகிச்சை எடுத்தால்தான் குறையும், உடனே குணமாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த செய்தியை கேட்டதுமே அவங்க குடும்பமே பதறி போயிடுச்சு. ஆனால் அரவிந்தன் அம்மா மட்டும் உறுதியோடு நின்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு முருகன் இருக்கிறார், நம்ம குமரன் பார்த்துக்காம விட மாட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த தாயின் மனம் என்ன நினைச்சுன்னா, எப்படியாவது பழனிமலை கோயில் போய் நம்ம மகனை மீட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தாங்க. அவங்க பழனிமலைக்கு பயணம் செஞ்சாங்க. மலை ஏறும்போது அரவிந்தனுக்கு உடலில் சக்தி இல்லாமல் போயிடுச்சு. பாதியிலேயே உட்காந்துட்டான். அம்மா மனமுருகி கண்ணீருடன் முருகனை நோக்கி வேண்டிக் கொண்டார். குமரா, என் மகனுக்கு உயிர் தாராய், உன் திருவடி மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த இரவு அரவிந்தன் தூங்கிய போது ஒரு அற்புதமான கனவு கண்டாங்க. அந்த கனவுல முருகன் தாமே தோன்றி அவனிடம் கருணையோடு நெருங்கி, உனது நோய் நீங்கும், இனிமேல் உன் வாழ்க்கை சுத்தமாகவும் நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிறாரு. அவர் சொன்னபடியே தன் வேலால் அரவிந்தனின் நெஞ்சை மெதுவாக தொட்டார். காலை எழுந்ததும் அரவிந்தனுக்கு உடலில் ஒரு புதிய சக்தி, புத்துணர்ச்சி தோன்றியதுங்க. அவன் மருத்துவ பரிசோதனை செய்தபோது நோய் குறைந்து விட்டது என்று மருத்துவர்களே ஆச்சரியமடைந்தனர். சில மாதங்களில் அவன் முற்றிலும் குணமடைந்தான். அதற்கு பிறகு அரவிந்தன் ஒவ்வொரு ஆண்டும் பழனியில் அன்னதானம் நடத்தும் பணியை தொடர்கிறான். அவன் எப்போதும் சொல்வது இதுதாங்க, என்னை உயிரோடு வைத்தது அந்த முருகன் அருள்தான், அவர் அருள் இல்லாமல் நான் இன்றைக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மனதில் நம்பிக்கை வைத்து முருகனை முழு மனதோடு வேண்டினால் அவர் தம் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமாங்க, முருகனை மனதார நினைச்சு நம்ம வேணும்னா அவர் தன்னோட பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓம் சரவண பவா.